பனியா கையில் வளங்கள் இருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய 95% மக்கள் ஏமாளியும் கோமாளியும். உண்மை அதுதான். இவன்கிட்ட இருக்கிறது வந்து சாதி பெருமை இருக்கும். அந்த மாதிரி 100% வெறும் 3% இருக்கிறவன் எல்லா அதிகாரத்திலையும் உட்காந்துருக்கான். அப்போ இவன் பொது எதிரி. நம்ம 90% இருக்கும். ஆனா சாதியா பிரிஞ்சு கிடக்குமே. அவன் 5% ஒற்றுமையா இருக்கிறான். நீங்க சாதியா வரும்போது அவனை விட கீழே போயிருவீங்க. கண்டிப்பா அவன் வந்து இந்த சாதி இருக்கணும்னு சொல்லி உங்களை ஏத்துக்கிட்டே இருப்பான். இது ஏத்துக்கிட்டே இருக்கிறது யாரை பயன்படுத்துவான்னு வச்சுக்கோங்களேன், சாதி தலைவர்கள் தான் பயன்படுத்துவான். கன்சிராம் வந்து முதல்ல ஒரு புத்தகம் வெளியிட்டார், கைக்கூலி காலம் அப்படின்னு. அது வந்து தலித் தலைவர்களுக்கு அம்பேத்கர்வாதிகள் அவங்கள போய் அடித்து நொறுக்குனாரு, ஆட்சி பிடிச்சாரு. இவங்க தான் மக்களோட விடுதலைக்கு தடையாக இருக்கிறாங்க. ஏன்னா பேசுவாங்க, நம்மளை வஞ்சிட்டாங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சாங்க. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு சீட்டு, இங்கே வந்து திமுக அதிமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்கிட்டு நம்ம மக்களை அப்படியே அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ இவன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு பயப்படும். நம்மளோட காசு இல்லை, நம்மளோட பணம் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம எப்படி ஆட்சியாளர் ஆக முடியும், இந்த மாதிரியே நம்ம தலைவரே சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம இவன் பின்னாடி போகிறோம், அவன் பின்னாடி. கன்சிராம் தான் முதல்ல வா, நம்ம வந்து பெரும்பான்மையான மக்கள், நம்ம தனியார் கட்சியில் பணக்காரன் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்றா சேரும், எல்லோரும் ₹1 கொடுங்க அப்படின்னு மக்கள்கிட்டருந்து காசு வாங்கினார். சாதாரண செருப்பு தைக்கிறவன், முடி வெட்டுறவன், பானை விற்கிறவன், விவசாயம் செய்கிறவன் எல்லாத்தையும் தேர்தல் காலத்தில் நிறுத்தி அதிகாரத்தை சுவை காண வச்சுட்டாங்க. அதிகாரம் காணும் அவர் பின்னாடி பெரும் அளவில் திரண்டாங்க. இந்த மாயாவதி அம்மா என்ன செஞ்சுட்டு பெரியார் படத்தை நீக்கிட்டு, அவர் இறப்புக்கு அப்புறம் நீக்கிட்டு, அவரோட கொள்கை என்னன்னு வச்சுக்கோங்களேன், பிராமணனுக்கும் பனியாவுக்கும் கட்சியில் உயர் பதவி கொடுக்கக்கூடாது. மற்ற ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டிக்கு தான் உயர் பதவி கொடுக்கக்கூடாது. இந்த அம்மா பிராமணத்துக்கு போட்டுச்சு. அப்பவும் ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்த்து கேட்டார். இவர் ஜீவன் சிங் இருக்கார்ல, அவர் தான் கேட்டார், நீங்கள் எப்படி வந்து கொள்கையை மாற்றலாம் அப்படின்னு. அப்போ அதில் முரண்பட்டு வெளியில் வந்து கன்சிராமாதிகள்லாம் ஒருங்கிணைச்சி 2019 கட்சியை பதிவு செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து தொடர்ந்து இந்த காலத்தில் 5 வருஷம் நிற்க போய் தான் கன்சிராம் மறைவுக்கு பிறகு அங்கங்கே சின்ன சின்ன குழுக்கள் இதுனாங்க, எல்லாரும் காலி ஆகிட்டாங்க. நம்ம தலைவர் மட்டும்தான் தனியாக நின்னார். இப்போ அந்த பிரிஞ்சு கிடந்தவங்கலாம் இந்த தேர்தலில் ஒன்றா வந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன பார்க்குறான், யார் எலெக்ஷனில் நிற்கிறான். எலெக்ஷன்லாம் வந்து போர், மற்ற போர்லாம் கிடையாது. அருவா எடுத்து வெட்டுறதோ குத்துறதோ இந்த காலகட்டத்துக்கு பயன்படாது. ஜனநாயக போர். அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகாரம். நம்ம பெரும்பான்மை மக்கள் நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுத்துட்டு அவன் நம்ம காட்டி பேச போகிறான். ஆனால் அவன் சொந்த காலில் நிற்கணும். காங்கிரஸில் நிற்கிறவனோ பிஜேபியில் நிற்கிறவனோ இவனோ எவனும் பேச மாட்டான். அவன் ஜம்பாத்தி மாடலாம். இப்போ சாதி தலைவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதி தான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், மற்ற சாதிலாம் அவனுக்கு எதிராக இருக்கும். அப்போ அந்த அளவுக்குல அவனுக்கு பேச முடியாது. அவன்கிட்ட எந்த கொள்கையும் இருக்காது, உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அது ஒரு காலத்துக்கு மேலே அப்படியே அது மிக்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ கொள்கை நம்ம எடுக்கிறோம், அடுத்து இலக்கு வந்து பாராளுமன்றம். எல்லா அதிகாரத்தும் வந்து உச்சம் வந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. பாராளுமன்றம் அது சார்ந்த தலைமை, தேசிய தலைமை. விவசாயத்துக்கு போராடி எவ்வளோ பிரச்சனை, ஒன்றுமே செய்யலையாவது தேசிய தலைமை. இப்போ திமுக கூட ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவா அதிமுகவாலே நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஒரு மாநிலத்தில் தான் இருக்கான். 40 MP வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா போய் மேட்சை தட்டிட்டு வரலாம். இவங்க பேசிட்டாங்க, எடுபடாது. கன்சிராம் சொன்னார், ஒன்று பாராளுமன்றத்தில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும், இல்லைன்னா பாராளுமன்றத்தை வெளியில் நம்ம மக்களை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பெரும்பான்மை இந்தியா முழுக்க மக்களை ஒருங்கிணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறத மற்ற கட்சிக்காரன் செய்வான். அப்போ பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்வோம். அதுக்கான வேலையை தான் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயம் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிப்போம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப சந்தோஷம்.